திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் வெள்ளையம்மாபட்டி கிராமத்தில் நேற்று நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த 28 பேர் கொண்ட குழு ஒன்று கிராமத்தில் மதமாற்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட போது விழிப்புணர்வுடன் செயல்பட்ட கிராம மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். சம்பவம் குறித்து கிராமத்தின் மூத்த குடிமகன் ஒருவர் கூறுகையில், காலை வேளையில் எங்கள் கிராமத்திற்குள் நுழைந்த இந்த குழுவினர் வீடு வீடாகச் சென்று பைபிள்களை விநியோகித்தனர். அத்துடன் மட்டுமல்லாமல் எங்கள் பாரம்பரிய நம்பிக்கைகள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் பேசி பதட்டத்தை ஏற்படுத்தினர் என்றார். கிராம இளைஞர்கள் சிலர் இணைந்து இந்த நடவடிக்கையை கண்காணித்து வந்த நிலையில் குழுவினரின் செயல்பாடுகள் சர்ச்சைக்குரியதாக மாறியதை உணர்ந்ததும் உடனடியாக கிராம பெரியவர்களிடம் தகவல் தெரிவித்தனர். கிராம மக்கள் ஒன்று திரண்டு மதமாற்ற முயற்சியில் ஈடுபட்ட 28 பேரையும் சுற்றி வளைத்து அவர்களிடமிருந்த ஆவணங்கள் மற்றும் பைபிள்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் காவல்துறையினரிடம் அந்த கும்பலை ஒப்படைத்தனர். சமீபத்தில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் ஆயிரக்கணக்கான இந்து மக்கள் ஒன்று திரண்டு உரிமைக்காக ஆர்ப்பாட்டம் செய்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த சம்பவமும் தமிழக மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சமூக ஆர்வலர்கள் மற்றும் இந்து இயக்கங்களை சேர்ந்தவர்கள் இந்த சம்பவத்தை கண்டித்துள்ளனர். மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் இத்தகைய செயல்கள் கண்டிக்கத்தக்கவை. அனைத்து மதத்தினரும் அமைதியாக வாழ வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என கிராம மக்களும் ஆதங்கப்படுகின்றனர். அந்த கும்பல் உபயோகித்த வாகனத்திற்கு நம்பர் கூட இல்லை. குறிப்பிட்ட ஒரு கட்சி கொடியுடன் இந்த கும்பல் உபயோகித்த கார் தப்பி சென்று விட்டதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு கார் ஒன்று வரணும் சார். அது ஒரு கார் ஒன்று கிட்ட போயிடுச்சு சார். இன்னும் வரல. கார் ஒன்று டிஎம்ஏ குடிக்கணும். கார் வந்துச்சு சார்.